தரங்கம்பாடி பிரீமியர் லீகோட ஃபைனல் மேட்ச்சு அயன் ஹீரோஸ் விசஸ் எக்ஸ்பென் அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஜீவா அண்ட் நான் ஸ்ட்ரைக்கர் அண்டில் பேட்ஸ்மேன் ஷேக். அயன் ஹீரோஸ் அணிக்காக முதல் ஓவரை போடுறது பவுலர் எட்வின். ஃபர்ஸ்ட் பால் பால் சுஜித்கான ட்ரை டாட் பாலுங்க. செகண்ட் பால் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் பவுலர் கைக்கு போயிருக்கு டாட் பாலுங்க. தேர்ட் பால் நல்ல பிளேங்க, சென்சிபிளான ஒரு டிஃபென்ஸ் ஷாட், ஒரு சிங்கிள் மட்டுமே. அவருக்கான 4வது பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் ஷேக். நல்ல பாலுங்க, ஸ்டிக் மேல வந்திருக்கு டாட் பாலுங்க. 5th பால் நல்ல பாலுங்க, சிறப்பா போட்டிருக்காருங்க பவுலர் எட்வின் டாட் பாலுங்க. அவருக்கான கடைசி பால் ஸ்ட்ரைக்ல ஷேக். ஸ்லோ பாலுங்க, ஜஸ்ட் ஒரு சின்ன தட்டிட்டு ஒரு சிங்கிளோட இந்த ஓவரை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. முதல் ஓவர் முடிவில் வெறும் 2 ரன் மட்டும் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் எக்ஸ்பென்ஸ். 2வது ஓவர் போடுறதுக்காக பவுலர் லிவி அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் ஷேக். ஓவருக்கான முதல் பால் நல்ல பாலுங்க, டாட் பாலோட தொடங்கியிருக்காரு. லைன் செக் பண்ணி பார்த்துட்டு அம்பையர்ஸ் வைடு கொடுத்துருக்காங்க. பால் டாட் இல்லை, வைடுங்க. ஃபர்ஸ்ட் பால் ஒரு ரீபால் ஷாட்டுங்க, அங்க 6க்கான வாய்ப்பா இல்லைங்க, தடுத்துருக்காருங்க. பவுண்டரியா மாறுமா? இல்லைங்க, எட்டி கிட்ட இருந்து சூப்பரான ஸ்டாப்புங்க, அருமையான ஃபீல்டிங்க, கிரேட் ஃபீல்டிங். 2 ரன் மட்டும் தாங்க. அதற்கான செகண்ட் பால் டாட் பாலுங்க, பேட்ஸ்மேன் மேலே விழுந்திருக்கு. டாட் பால் ஸ்லோ பால் அடிச்சிருக்காரு. இந்த முறை 6ங்க, ஃபுல் டாஸ் பால் தூக்கி வெளியே கடாசி இருக்காரு ஷேக். ஒரு நல்ல ஷாட்டுங்க, முதல் 6 பதிவு பண்ணியிருக்காரு தனக்காக. நெக்ஸ்ட் பால் மீண்டும் ஒரு ஷாட்டுக்கான ட்ரை, பட் இந்த முறை கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காருங்க. அங்க ஃபீல்டர் ஏஜே கிட்ட இருந்து ஒரு நல்ல கேட்ச், நல்ல எஃபர்ட்டுங்க. இங்க 6 அடிச்ச அடுத்த பால் ஷேக்கோட விக்கெட் எடுத்திருக்காங்க. பெரிய ஷாட்டுக்காக முயற்சி செஞ்சு தன்னோட விக்கெட் இழந்திருக்காரு ஷேக். நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் கங்கா ஸ்ட்ரைக்ல. ஓவருக்கான நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, ஏறி போய் சென்சிபிள் ஆடி இருக்காரு, ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல ஜீவா. நல்ல பிளேங்க, ஃபார்வர்ட் ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. இங்க மீண்டும் ஒரு சிங்கிள் மட்டுமே. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. 2 ஓவர் முடிவில் 11 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் எக்ஸ்பென்ஸ். 2 ஓவர் முடிவில் 13 ரன்னுங்க ஸ்கோரிங்க. தப்பாக கமெண்ட்ரியில் உட்காந்துருக்காரு. 3வது ஓவரை போடுறதுக்காக பவுலர் எட்வின் அண்ட் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் ஜீவா. ஃபர்ஸ்ட் பால் நல்ல பிளேங்க, கேப்ல போயிருக்கு. 2 ரன்னுக்கான வாய்ப்பு கண்டிப்பா. 2 ரன்னுங்க. செகண்ட் பால் நல்ல பாலுங்க, லெக் பைஸ் முறையில் ஒரு சிங்கிளுங்க இங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல ஒரு ஸ்வீப் ஷாட்டுங்க, லெக் சைட் திசையில் ஒரு சின்ன தடுமாற்றம் ஃபீல்டர் கிட்ட. 2 ரன்னும் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, டாட் பாலை போட்டிருக்காரு இந்த முறை, நல்ல பவுலிங். நெக்ஸ்ட் பால் கேட்சுக்கான வாய்ப்பு, கேட்சுங்க. அங்கே நேதாஜி கையிலே போய் இறங்கியிருக்கு. இங்கே கங்கா ஒரு ஷாட்டுக்கான முயற்சி தன்னோட விக்கெட் இழந்திருக்காரு. பேட்ஸ்மேன் பாண்டி ஸ்ட்ரைக்ல நல்ல பாலுங்க, மீண்டும் அருமையாக போட்டிருக்காரு. எட்டி கிட்ட இருந்து மீண்டும் ஒரு டாட் பால். இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. 3 ஓவர் முடிவில் 18 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்களாம் டீம் எக்ஸ்பென்ஸ். கம்படுறதுக்காக பவுலர் லிவி. இந்த ஓவருக்கான முதல் பால் நல்ல ஷாட்டுங்க, மட்டுமே 2 ரன்னும் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. கமெண்ட்ரியில் பழையபடி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க போல இருக்கு. செகண்ட் பால் ஸ்ட்ரைக்ல மீண்டும் ஜீவா. நல்ல பாலுங்க, சுவிட்சுக்கான ட்ரை, பட் இது ஒரு டாட் பாலாக மாறி இருக்கீங்க. தேர்ட் பால் மீண்டும் ஒரு நல்ல பாலுங்க, டாட் பாலுங்க. நெக்ஸ்ட் பால் ஒரு சுவிட்சுக்குல நல்ல ஷாட்டுங்க, கொஞ்சம் ஆறுங்க, ஒரு தரமான ஷாட்டுங்க. ஜீவா கிட்ட இருந்து ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு சுவிட்ச் முறையில். நெக்ஸ்ட் பால் நல்ல ஷாட்டுங்க, மீண்டும் 4ங்க. அவர் 6க்கு அப்புறம் மீண்டும் ஒரு 4 நல்ல முறையில் இங்கே ஆடி இருக்காரு பேட்ஸ்மேன் ஜீவா. நெக்ஸ்ட் பால்
சுவிட்சுக்கான ட்ரை, பட் லெக் வைஸ் முறையில் இங்கே ஒரு சிங்கிளோட கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அருமையா போட்டு இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. 4 ஓவர் முடிவில் 31 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் எக்ஸ்மேன். 5வது ஓவர் போடுறதுக்காக பவுலர் கார்த்தி அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் ஜீவா. இந்த ஓவருக்கான முதல் பால். நல்ல ஷாட்டுங்க இங்க சிக்கெட் முறையில 6ங்க, தரமான 6ங்க ஜீவா பேட்ல இருந்து மீண்டும் சிக்கெட் முறையில ஒரு 2வது 6. செகண்ட் பால் ஃபுல் டாஸ் பாலுங்க, ஏறி ஆடி இருக்காரு. பவுண்டரிக்கான வாய்ப்பு மீண்டும் போகுமா? போயிருக்குங்க. மீண்டும் ஒரு பவுண்டரிங்க இங்க ஜீவாவோட பேட்ல இருந்து மீண்டும் ஒரு 6 மற்றும் ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காரு. போன ஓவர் மாதிரி ஒரு நல்ல பேட்டிங் இங்கே கொடுத்துட்டு இருக்காருங்க பேட்ஸ்மேன் ஜீவா. இதற்கான தேர்ட் பால். ஸ்ட்ரைக்ல ஜீவா, ஸ்கூப்கான ட்ரை, பட் மிஸ் ஆகிருக்கு இங்கே ஒரு சிங்கிளுங்க. 4வது பால். ஸ்ட்ரைக்ல பாண்டி, சுவிட்சுக்கான ட்ரை, கேட்சுக்கான வாய்ப்பா எடுத்திருக்காருங்க. அங்கே நல்ல கேட்சிங்க ஃபீல்டர் கிட்ட இருந்து. பேட்ஸ்மேன் குமரன் ஸ்ட்ரைக்ல. இதற்கான 5வது பால். ஃபுல் டாஸ் பாலுங்க, லெக் சைட் திசையில் ஆடி இருக்காரு. 2வது ரன்னுக்கான முயற்சி கம்ப்ளீட்டும் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ரன்னிங் இங்க. டாட் பாலுங்க. இதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 5 ஓவர் முடிவில் 44 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் எக்ஸ்மேன். கடைசி ஓவர் போடுறதுக்காக பவுலர் கோகுல் அண்ட் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் ஜீவா. ஃபர்ஸ்ட் பால். சுவிட்சுக்கான ட்ரை, நல்ல கனெக்டுங்க, பவுண்டரியா தடுத்திருக்காருங்க அங்க ஃபீல்டர் நந்தா. டபுளுங்க. செகண்ட் பால். ஷாட்டுக்கான ட்ரை இல்லைங்க, இங்க மிஸ் ஆகி பிளேஸ் ஆயிருக்கு. 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க மீண்டும். இதற்கான தேர்ட் பால். நல்ல பாலுங்க, டாட் பாலா மாறி இருக்கு. இதற்கான நெக்ஸ்ட் பால். நல்ல பாலுங்க, மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. நெக்ஸ்ட் பால். கேட்சா மாறுமா? எடுத்திருக்காருங்க அங்க உதயா. இங்க பேட்ஸ்மேன் ஜீவா ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி தன்னோட விக்கெட் இழந்திருக்காரு. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் கார்த்தி ஸ்ட்ரைக்ல. பவுலர்கிட்ட ஒரு சின்ன தடுமாற்றம். நெக்ஸ்ட் பால். நல்ல பாலுங்க, ரன் அவுட்கான முயற்சியா? ஆமாங்க, விக்கெட்டுங்க. இங்கே கார்த்தி தன்னோட விக்கெட்டை இழந்திருக்காரு. இல்லைங்க, இங்கே விக்கெட் கொடுத்துருக்காங்க. அதோட இங்கே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. போன பால் வந்து கீப்பர் கேட்சு, ஃபர்ஸ்டே விக்கெட்டுங்க இது. இங்கே 6 ஓவர் முடிவில் 48 ரன் அடிச்சிருக்காங்க. 49 ரன் அடித்தா இங்கே அயன் ஹீரோஸ் அணி வெற்றி பெறுவாங்க. எடப்பாடி பிரீமியர் லீகோட ஃபைனல் மேட்சோட செகண்ட் இன்னிங்ஸ். அயன் ஹீரோஸ் அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உதயா அண்ட் நான் ஸ்ட்ரைக்கர் அண்டில் பேட்ஸ்மேன் எட்வின். முதல் ஓவர் போடுறது பவுலர் ஷேக். முதல் பால். நல்ல பாலுங்க, சின்ன தடுமாற்றம், பட் இருந்தாலும் இங்கே ஒரு ரன் ஓடி இருக்காங்க. செகண்ட் பால். ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் எட்வின். சுவிட்சுக்கான ட்ரை, ஒரு நல்ல ஷாட். பவுண்டரியா மாறுமா? இல்லைங்க, தடுத்திருக்காருங்க அங்க ஃபீல்டர் சுரேஷ் கிட்ட இருந்து. ஒரு நல்ல ஸ்டாப். இங்க 2 ரன்னை சேவ் பண்ணி கொடுத்துருக்காருங்க. இதற்கான தேர்ட் பால். வைடுங்க. ரீபால். நல்ல பிளேங்க, கேப்ல ஆடி இருக்காரு. பவுண்டரிக்கான வாய்ப்பா இருக்குமா? பவுண்டரிங்க, ஒரு நல்ல பிளேங்க. லெக் சைட் திசையில ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காருங்க பேட்ஸ்மேன் எட்வின். நெக்ஸ்ட் பால். நல்ல பாலுங்க, டாட் பாலுங்க, ஒரு நல்ல கம்பேக் இங்கே ஷேக்கிட்ட இருந்து. நெக்ஸ்ட் பால். ஃபுல் டாஸ் பாலுங்க, மீண்டும் ஆடி இருக்காரு அதே திசையில. பட் இந்த முறை நல்ல ஸ்டாப்பிங் ஃபீல்டர் சபீர் கிட்ட இருந்து. பட் இருந்தாலும் இங்க 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பால். சுவிட்சுக்கான ட்ரை, நல்ல கனெக்டுங்க, அருமையான பவுண்டரிங்க. இங்க மீண்டும் எட்வின் கிட்ட இருந்து ஒரு தரமான ஓப்பனிங் பேட்டிங் கொடுத்துட்டு இருக்காருங்க இங்க பேட்ஸ்மேன் எட்வின். சிறப்பான ஸ்டார்டிங்க. இந்த ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆயிருக்கு. முதல் ஓவர் முடிவில் 14 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் அயன் ஹீரோஸ். 2வது ஓவர் போடுறதுக்காக பவுலர் சுயம்பு சுரேஷ். உதயா. இதற்கான முதல் பால். சுவிட்சுக்கான ட்ரை, வெளியே போட்டிருக்காரு. மிஸ்ஃபீல்டுங்க, ஒயிட் +1ங்க இங்க. ரீபால். மீண்டும் ஒரு வைடுங்க.
மீண்டும் ரீபால். நல்ல ஷாட்டுங்க, ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்ல அடிச்சிருக்காரு. பவுண்டரி போகுமா இல்லையா? இல்லைங்க, தடுத்திருக்காரு. ஃபீல்டர் சபீர் கிட்ட இருந்து ஒரு நல்ல ஸ்டாப்பிங்க. மீண்டும் 2 ரன்னுங்க. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் எட்வின். நல்லா பிளேங்க, கேப்ல ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு இங்க, பட் இருந்தாலும் ஒரு சிங்கிள் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, லெக் வைஸ் முறையில் ஒரு சிங்கிள் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல பிளேங்க, இங்க லெக் சைட் திசையில் அடிச்சிருக்காரு. நல்ல ஸ்டாப் ஃபீல்டர் கங்கா கிட்ட இருந்து, பட் மீண்டும் இங்க டபுளுங்க. நோ பால் கொடுத்துருக்காங்க அம்பையர், ஒரு ஸ்டெப் நோ. நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, நல்ல கம்பேக் டாட் பாலுங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல பிளேங்க, இங்க எக்ஸ்ட்ரா கவர்ல தூக்கி விட்டுருக்காரு. இங்க 1-2 பார்ப்போம். கண்டிப்பா 2 ரன் ஈஸியா ஓடி கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு ரன்னிங் பேட்ஸ்மேன். நெக்ஸ்ட் பால் சுஜிக்கான ட்ரை, பட் மிஸ் ஆயிருக்கு, காலில் பட்டு. லெக் வைஸ் முறையில் ஒரு ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதோட இந்த ஓவரும் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. 2 ஓவர் முடிவில் 27 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்ங்க எங்க டீம் அயன் ஹீரோஸ் கிட்ட இருந்து. ஃபர்ஸ்ட் பால் கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காருங்க. இங்க பேட்ஸ்மேன் எட்வின் திக் எட்ஜில் கீப்பர்கிட்ட கேட்ச் கொடுத்து தன்னோட விக்கெட் இழந்து வெளியேறி இருக்காரு. ஸ்ட்ரைக்ல அடுத்த நியூ பேட்ஸ்மேன் லிவி. செகண்ட் பால் நல்ல பிளேங்க, சென்சிபிளா ஆடி இருக்காரு. நல்ல முறையில் வீசப்பட்ட பந்தை ரெண்டாவது ரன்னுக்கான வாய்ப்பா இல்லைங்க, மிஸ் ஆயிருக்கு. 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் வைடுங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க. நெக்ஸ்ட் பால் கேட்சுக்கான வாய்ப்பா இல்லைங்க, நோ மேன் ஸ்டாண்ட்ல விழுந்திருக்கு. 2 பார்ப்போம். விக்கெட்டா? ஹிட் விக்கெட்டா? ஹிட் விக்கெட்டானா? பேட்ஸ்மேன் லிவி ஹிட் விக்கெட் முறையில் விக்கெட் இழந்திருக்காருங்க. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் கார்த்தி ஸ்ட்ரைக் லைன் இருக்கான. நெக்ஸ்ட் பால் நல்ல பிளேங்க, நல்ல முறையில் நேர்த்தியான முறையில் வீசப்பட்ட பந்து, நல்ல ஒரு தடுப்பாட்டம், ஒரு சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் சுவிட்சுக்கான ட்ரை, பட் இங்கே ஒரு டாட் பால். இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. அடுத்த ஓவர் போடுறதுக்காக மீண்டும் சுரேஷ். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் கார்த்தி. முதல் பால் நல்ல பிளேங்க, ஃபார்வர்ட் ஃபீல்டர் கைக்க போயிருக்க, ரன் அவுட்டுக்கான வாய்ப்பா மிஸ் பண்ணியிருக்காருங்க. பால ரன் அவுட் மிஸ் ஆயிருக்கு, ஒரு ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் உதயா. ஸ்கூப்கான ட்ரை, பட் லெக் பைஸ் முறையில் மீண்டும் ஒரு சிங்கிளுங்க. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் மீண்டும் கார்த்தி. நல்ல பிளேங்க, மீண்டும் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் உதயா. நல்ல ஷாட்டுக்கான ட்ரை, பட் கேட்சா இல்லைங்க, எடுக்கல. ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் ஒரு சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் கார்த்தி. நல்ல பாலுங்க, ஒரு டாட் பால். இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. 4 ஓவர் முடியல 37 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் அயன் ஹீரோஸ். 5வது ஓவர் போடுறதுக்காக மீண்டும் பவுலர் கார்த்தி. ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் உதயா. இந்த ஓவருக்கான முதல் பால் ஒரு நல்ல ஷாட், எக்ஸ்ட்ரா திசையில 4க்கான வாய்ப்பு போயிருக்குங்க. 4ங்க தேவையான நேரத்துல ஒரு பெர்ஃபெக்ட்டா ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காருங்க பேட்ஸ்மேன் உதயா. செகண்ட் பால் ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு, இங்க ஒரு சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பாலுங்க, நல்ல ஸ்டாப்பிங் ஃபீல்டர் குமரன் கிட்ட இருந்து. மீண்டும் ஒரு சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் சுவிட்ச் ஆடி இருக்காரு, கேப்ல போகுமா 2-1 பார்ப்போம். தடவி இருக்காரு, மீண்டும் 2 ரன்னுங்க. 5வது பால் நல்ல பிளேங்க, சென்சிபிளா ஆடி இருக்காரு, நல்ல ஒரு தடுப்பாட்டம், ஒரு சிங்கிள் மட்டுமே.
இதோட கடைசி பால் சென்சிபிளான சிங்கிள் மட்டும்தாங்க. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. கடைசி 6 பாலுக்கு 2 ரன் அடிச்சா மேட்சை வெற்றி பெறுவாங்க டீம் அயன் ஹீரோஸ். 5 ஓவர் முடிவில் 47 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் அயன் ஹீரோஸ். ஃபர்ஸ்ட் பால் நல்லா பிளேயிங்க, ஆடி இருக்காரு ஒரு பவுண்டரியோட. இங்க வின் பண்ணியிருக்காங்க அயன் ஹீரோஸ். இந்த வருஷத்துக்கான வின்னர்ஸ் டீம் அயன் ஹீரோஸ் அண்ட் ரன்னரா வந்த டீம் எக்ஸ்மேன்ஸ் அணிக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். ஒரு நல்ல ஒரு பிளேயிங்க, இங்கே ஓப்பனிங்லேருந்து சிறப்பான முறையில் பேட்டிங் ஆடி இந்த மேட்சை ஈஸியாக வின் பண்ணியிருக்காங்க டீம் எக்ஸ்மேன். வாழ்த்துக்கள். வெற்றி பெற்ற அயன் ஹீரோஸ் இந்த வருஷத்தோட EPL ஓட வின்னர்ஸ்.